when it comes to children's வரப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட் வந்து இவர் அடிக்கடி அப்ராட் ட்ரிப்ஸ் அந்த ஒரு பர்சன் கூட போயிருந்தாரு. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆக்ட்ரஸ் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் போட்டதாகவும், அது போட்டதுனால அந்த கிட்ஸுக்கும் சரி அவங்களுக்கும் சரி இப்போ ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல எல்லாருமே பேசுகிறது தான், எல்லாருமே சொன்ன விஷயங்கள். அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும், அவங்களோட லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகுங்கிறது எனி டிவோர்ஸ், அது வந்து செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி செலிபிரிட்டியாக இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க லைஃப் எப்படி வந்து அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டாக் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவரோட பொலிட்டிக்கல் லைஃப்னு வரப்போ இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இந்த டைமில் ஏன் வந்து அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த டைம் இவங்க பண்ணிட்டாங்க, இப்போ இவங்க இதை பேசியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. இது அவரோட பொலிட்டிக்கல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதாங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க். பட் ஆனால் அதை சொல்லனே, அது அவங்களோட ப்ரைவேட் லைஃப். பப்ளிக் நம்ம என்ன வேணால் சொல்லலாம், ஒரு ஃபேன்ஸாக இருந்துட்டு சப்போர்ட்டும் பண்ணலாம், இல்லை சப்போர்ட் பண்ணாமலே இருக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே அது அவங்களோட இண்டிவிஜுவல், அந்த ரெண்டு இண்டிவிஜுவல் தான் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒப்பீனியன் வைக்கிறதுக்கோ எதுக்கும் இல்லை, பட் நம்ம அதை பார்த்து தான் இருக்க முடியும். அண்ட் எவ்ரிதிங் இஸ் அ குவெஸ்டன் மார்க். ஆமாம்.